மதன் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டோன்னே வேறு வழி இல்லாமல் வந்து ஐஸ்வர்யா கிளம்ப போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக மகா வந்து உனக்கு பதில் நான் போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லை அவனை சுற்றி வந்து வளைச்சி பிடிக்கணும், அதுக்கு நீ போனால் வேலைக்கே ஆகாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸில் வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டு கிளம்புறாங்க. என்ன மகா இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்றாங்க ஐஸ்வர்யா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் எவ்வளோ உனக்கு பிரச்சனை கொடுத்துருக்கேன், ஆனால் இவ்வளோ பிரச்சனை வந்து இருக்குன்னு தெரிஞ்சு கூட எனக்காக ரிஸ்க் எடுத்து போகிற பாரு, உண்மையிலே நீ தாண்டி என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பரவாயில்லக்கா, நீ கவலைப்படாமல் இரு, நான் கண்டிப்பாக நல்ல செய்தி வந்து தான் வருவேன்னு சொல்லிட்டு மகா வந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒளிஞ்சிருந்து வந்து சூர்யா வந்து பார்த்துறாரு. மகா எங்கே கிளம்புறான்னு தெரியலையே, எப்படியாவது மகா பின்தொடரணும்னு சொல்லிட்டு மகா பின்தொடர்றாரு. இந்த சூழ்நிலை மகா மதனை பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து மகா என்ன பண்ணுறாங்க, எதுக்காக வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும், தேவையில்லாமல் பேசாத, பணம் தானே வேணும் தான் எடுத்துக்கோ அப்படின்னோடனே ஐஸ்வர்யா பணம் யாருக்கு வேணும், நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு விடப்பொரிய பிள்ளையாடா அப்படி சொல்லிட்டு கையை விட பார்க்குறாங்க. கையை டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாரு. மகா வந்து விடுறதுக்காக வந்து அப்படியே வந்து அவர் நல்லா போட்டு அரைகிறாங்க. அப்போ கூட விட மாட்டேங்கிறாரு. உடனே வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையுமே வந்து வந்து வீடியோ கவரேஜ் பண்ணுறாரு கௌதம். உடனே வந்து கௌதம் வந்து இந்த சீன்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படியாவது வந்து இந்த ஐஸ்வர்யா வந்து அவன் வழிக்கு கொண்டு வந்துட்டானா அதுக்கப்புறம் நான் இவங்க 2 பேரும் பேர் கட்டி விட்டு நான் எப்படியாவது ஐஸ்வர்யா வெளியே அனுப்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதன்படி வந்து அவர் என்ன பண்ணுறாரு, கையை பிடிச்சிருக்காரு. வா ஐஸ்வர்யா, சரி ஓகே, இவரை ஒன்றும் பண்ண வேணாம், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வந்து அப்படியே கையை பிடிச்சி, ராஸ்கல் உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மகா அடிக்க போகிறாங்க. மதன் வந்து கையை வந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. அதெல்லாம் மகாவில் ஒன்றுமே பண்ண முடியல. அந்த டைமில் சூர்யா வந்து காப்பாற்றுறாரு நம்ம மகாவை. அப்போ வந்து சூர்யா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கரெக்டாக வந்து நம்ம மகா வந்து போட்டிருக்க மாஸ்க் எடுக்கிறாங்க. அதை பார்த்து மதன் அதிர்ச்சி அடைகிறாரு. உண்மையை சொல்லு, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாரு. அது வந்து என்னோட ஐஸ்வர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவளை அடையிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், வேறு எந்த காரணமும் கிடையாது. அவளை இப்படி வர வச்சு எப்படியாவது வந்து அவளை அடையணும்னு நினச்சேன், அவன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாம் உண்மையை சொல்கிறாரு. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல என் அக்கா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சொல்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்து மதன் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. உடனே வந்து சூர்யா வந்து எவ்வளோ தைரியம் இருக்குது இவனுக்கு, இப்படிலாம் பண்ணுறான், இவனை பிடிக்காமல் போயிட்டோமே, இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க 2 பேருமே. சாரி மகா, நான் தேவையில்லாமல் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ தான் தெரியுது அவன் எவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு, இப்போ தான் உங்களுக்கு புரியுதா, அவன் வந்து இவ்வளோ மோசமானவனாக இருக்கான் பாருங்கள், என் அக்காவை வந்து தேவையில்லாமல் வந்து அவன் தான் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கான், இதுவாவது புரியுது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. இங்கே வந்து கௌதம் செம்ம டென்ஷனாக இருக்காரு. எப்படியாவது வந்து ஐஸ்வர்யா மாட்டி விடணும்னு சொல்லிச்சா இந்த மகா வந்து எல்லா பிளானையும் சொதப்பிட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இங்கே வந்து ஐஸ்வர்யா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. உடனே வந்து மகா வந்து கட்டி பிடிச்சி அழறாங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனிமேட்டுக்கா, இதுக்கப்புறம் வந்து சூர்யா எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. என்ன சூர்யாவா, ஆமாம் அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, அவர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னோடனே, என்னாச்சு மனக்கா உனக்கு, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. சூர்யா சொல்கிறாரு, இதுக்கப்புறம் ஐஸ்வர்யா நீ கவனமாக இரு, எந்த பிரச்சனையும் கிடையாது, ஐஸ்வர்யாவுக்கு நடந்த மாதிரி எந்த பொண்ணுக்கு நடக்கக்கூடாது, அதனால் இதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே தள்ள வேண்டியது என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சூர்யா. உடனே சூர்யாவுக்கு நன்றி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா. இவ்வளோ நாள் வந்து என் தங்கச்சி நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சிட்டேன், நான் வந்து இதுக்கப்புறம் மகாவை நல்லா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. இதை பார்த்து மகாவும் சூர்யாவும் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. கௌதம் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. இவளை எப்படியாவது வந்து கேவலமானவன் எல்லாரையும் நம்ப வைக்கலாம்னு நினச்சா இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கௌதம் வந்து செம்மையாக டென்ஷனாகி உட்காந்துருக்காரு. இது முடியுது.